ஹலோ கைஸ், இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு தரமான புது மான்வாவை கொண்டு வந்திருக்கேன். மான்வாவோட ஸ்டோரி என்னன்னு கேட்டா, நம்ம ஹீரோவோட பாட்டி தான் இருக்கிறதுலயே ஸ்ட்ராங்கான பாட்டி. அப்படி இருக்கும் போதே அவன் இறந்து போயிடறான். அதுவும் யாரு கையால? ஃப்ரெண்டுன்னு நினைக்கிற ஒரு பர்சனால. இதுலயும் என்ன தெரியுமா ஹைலைட்டு? நம்ம ஹீரோ திரும்பவும் பாஸ்ட்டுக்கு வந்துடுறான். நம்ம ஹீரோக்கு டீமன் லார்டு வழியா தெரிஞ்சோ தெரியாமலோ பயங்கரமான எபிலிட்டி கிடைக்குது. எல்லாருக்குமே நார்மலா ஒரே ஒரு எபிலிட்டி தான் கிடைக்கும். நம்ம ஹீரோக்கு இன்ஃபினிட்டான எபிலிட்டி கிடைக்கும். அதாவது சிம்பிளா சொன்னா எல்லா எபிலிட்டியும் நம்ம ஹீரோவால பயன்படுத்த முடியும். நார்மலா ஒரு எலமெண்ட்டை பயன்படுத்துற இடத்துல நம்ம ஆளு எல்லா எலமெண்ட்டையும் பயன்படுத்துவான். அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோவால அந்த பாஸ்ட்டை மாற்ற முடியுமா? எதுக்காக டீமன் லார்ட் அந்த எபிலிட்டியை இவனுக்கு தரணும்? எல்லாத்துக்கான பதிலும் நம்மளுக்கு மான்வால கிடைக்கும். அதனால மான்வாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாருமே 3 லைக்ஸ் போடுங்க. நிறைய லைக்ஸ் போடுங்க, ஏன்னா அப்பதான் வீடியோஸ் உங்களை தேடி தொடர்ந்து வரும். அதே மாதிரி மறக்காம இந்த வீடியோவை ஹைப் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். நீங்க பாக்குற இந்த கதையில மேஜிக் எப்போ இந்த உலகத்துல வந்துச்சோ, திடீர்னு ஒரு நாள் எல்லா இடத்துலயும் மாஸ்டர்ஸ், டீமன்ஸ் இது எல்லாமே அப்பியர் ஆக ஆரம்பிச்சது. மேஜிக் அது மூலமா மனுஷங்களும் அவைக்கன் ஆக ஆரம்பிச்சாங்க. அதுலயும் 5 எலமெண்ட் ஒரு பர்சனுக்கு ஒரு எலமெண்டா கிடைக்க ஆரம்பிச்சது. அதுலயும் நம்ம ஹீரோவோட டீம் ஒரு ஹையஸ்ட் ரேங்க்ல இருக்க ஒரு மிஷனுக்கு வந்திருக்கோம். இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம்னா அது நம்ம ஹீரோவோட டீம் தான். நம்ம ஹீரோவோட பேரு பாயி. இப்போ நம்ம ஆளுங்க டீமன் கிங்கா இருக்கிற பெல்ஃபகோர் அதை டிஃபீட் பண்ணு சொல்லி டிமானிக் கேவுக்கு வந்திருக்காங்க. இது வரைக்கும் ஏகப்பட்ட கேவ்ஸா அசால்ட்டா நம்ம ஆளுங்க முச்சிருக்காங்க. இந்த பெல்ஃபகோர் இது சாதாரணமான டீமன் இல்ல, இது ஒரு டீமன் கிங்கு. அது போக இது கிட்ட 5 விதமான எலமெண்ட் இருக்கு. அங்க இதனாலேயே நம்ம ஹீரோ சொல்ல அவங்க தாக்கி இருக்காங்க. அவங்க வழியில இருக்க ஒரு மாஸ்டரையும் அவங்க கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்க பின்னாடியே அவனோட ஃப்ரெண்டும் சொல்றான், ஒன்ஸ் இந்த விஷயம்லாம் முடிஞ்சவனே நம்ம எல்லாருமே ஒன்னா ஒரு வெக்கேஷனுக்கு போனோம். என்ன இப்படி அவன் சொல்லும் போது தாறுமாறா முன்னாடி இருக்க மாஸ்டர் எல்லாத்தையுமே நம்மால அழிக்கிறான். ஏன்னா இவங்க டீமே எல் கிளாஸ்ல இருக்க டீம். அந்த இடத்துல இதே மாதிரியே அந்த டீமன் கிங்கையும் அங்க இருக்கிற டீமன்ஸையும் மொத்தமா இவங்க அழிக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற மாஸ்டர்ஸை கொல்லும் போது இதுங்க ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு கஷ்டமா எனக்கு தெரியல. நம்ம பாயிய வெறும் நம்ம ஈன்னு சொல்லலாம். அவங்க ஈ கிட்டயும் கேக்குறாங்க, ஆமா ஈ உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? எனக்கு தெரியல, ஏன்னா இன்ஃபர்மேஷனை வச்சு பார்த்தா அந்த மாஸ்டர் ஒரு ஸ்பெஷலான டீமன் கிங்கு. அது கிட்ட 5 எலமெண்ட் இருந்திருக்கு. அது போக ஸ்பெஷலான ஸ்கில்ஸ் வந்திருக்கு. ஆனா அப்படி இருக்கும் போதும் இதுக்காக இது சீக்கிரமா தோத்து போகணும் எப்படி ஆளு யோசிக்கும் போது அந்த இடத்துல அவளோட ஃப்ரெண்டும் கேக்குறா, ஹே கேப்டன், நம்ம தான் ஜெயிச்சிட்டோம்ல, அப்படி இருக்கும் போது எல்லாருக்குமே ஒரு விருந்த வைக்க கூடாதா? இல்ல நீயும் நானும் ஒண்டி தனியா எங்கேயாச்சும் வெளியில போகலாமா? ஆனா நம்மால டைரக்டா அங்க சொல்லிடுறான், தள்ளி போறியா? நம்ம எல்லாருமே போக போறோம். அதாவது இதுக்கு முன்னாடி யூஷுவலா எங்க போவோமோ அந்த இடத்துக்கு தான் போக போறோம். என்னப்பா நீ பொண்ணுங்களோட மனசை உன்னால புரிஞ்சிக்க கூட முடியல. ஆனா அப்புறம் தான் ஈ அங்க நோட்டீஸ் பண்றான். ஈயோட இன்னொரு ஃப்ரெண்டு அவன் அங்க ஆளை காணோம். ஆமா, அவன் எங்க போனான்? அந்த டீமன் கிங்கு கூட சண்டை போடும் போதோ நம்ம கூடியே தான். ஆனா இப்ப பார்த்தா அவனை ஆளை காணோம். அவன் இங்கே தான் பாருப்பான். அவன் கூடிய சீக்கிரத்துல வந்துருவான். இப்படி இவங்க பேசும்போது அவங்க சொன்ன அதே ஃப்ரெண்டு தூரத்துல இருந்து எல்லாத்தையுமே பாக்குறான். ஆப்ரேஷன் பர்ஜ் ஆரம்பிக்கட்டும் இப்படின்னு அவன் சொடக்கு வண்டிதான் போறான். இப்படி அவன் சொல்ல அந்த இடத்துல எல்லாருமே அப்படியே உறைஞ்சு போயிடுறாங்க. யாராலையுமே சரியா அசையவே முடியல. நம்ம ஹீரோலாம் ரொம்ப ஷாக் ஆயிரான். அப்புறம் தான் அந்த ஃப்ரெண்டு ஒரு உண்மையை உடைக்கிறான். இந்த மிஷின் காடால எனக்கு அசைன் செய்யப்பட்ட மிஷின் இது. அதனால தான் நீங்க தினமும் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும் போது நீங்க சாப்பிட்ற ஒரு உணவுலையும் நீங்க பேலேஸ் ஆகுற மாதிரி பவுடர் நான் போட்டு வச்சிருந்தேன். அந்த விஷயம் தான் இப்போ ஒர்க் அவுட்டா இருக்கு. இது கேட்குற நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறான். இது வரைக்கும் ஃப்ரெண்டு மாதிரி இருந்துட்டு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவான் அப்படின்னு அவன் சுத்தமா யோசிக்கல. அந்த ஃப்ரெண்டுக்காரனும் அவனோட ஸ்கில்லை வச்சு நம்ம ஆளுங்களை வசமா போச்சிடறான். இந்த ஸ்கில் மூலமா கொஞ்ச நேரத்திலேயே டார்கெட்டும் அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கில் தான் இது. இது எல்லாத்தையுமே நான் எப்பயோ ஆரம்பிச்சிட்டேன். எப்படா பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ண கரெக்டா அதுக்கான வாய்ப்பு இப்போ வந்திருக்கு. நீ என்ன பைத்தியமா? எதுக்காக இப்படி பண்ணிருக்க? அதே தாண்டா, ஏன்டா அப்படி பண்ணிருக்க? அந்த பொண்ணு நம்ம ஹீரோ எல்லாருமே கேக்குறாங்க. அப்பனா நான் ஏன் இப்படி பண்றேன் அதை தெரிஞ்சுக்கணும்னு அவ்வளோ ஆர்வமோ? என்ன இதை காட்ஸ் தான் பண்ண சொன்னாங்க. காட்ஸ் ஆர்டர் குத்த மாதிரியே எல் கிளாஸ்ல இருக்க எல்லாரையுமே நான் கொல்லணும். அதனால தான் நான் இதை பண்ணிருக்கேன். இங்கு நீ பண்றது சரியில்லை இப்படின்னு அந்த பொண்ணு எல்லாருமே கத்துறாங்க. ஆனா கத்துன ஒருத்தங்களும் அப்படியே அங்க அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க. அங்க நம்ம ஹீரோவும் கேட்குறான், எதுக்காக எங்களை ஒட்டு மொத்தமா அழிக்கணும் அப்படின்னு பாக்குற? நம்ம எல்லாருமே ஃபேமிலி அப்படின்னு நான் யோசிச்சேன். நம்ம இது வரைக்கும் தப்பா எதுவுமே பண்ணவும் இல்லை. அப்ப ஏன் இந்த மாதிரி நிலைமை நம்மளுக்கு வரணும்? யாரு எந்த காடு உன்னை இப்படி பண்ண சொன்னா? அது போக எதுக்காக எங்க எல்லாரையுமே இப்படி பண்ணிருக்க? என்ன மன்னிச்சிடு மை ஓல்டு ஃப்ரெண்ட். ஆனா இதுக்கு எந்த விதமான ரீசனும் இல்லை.
இப்படின்னு படுவேகமா நெஞ்சிலேயே ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றான். அவனோட கையும் நெஞ்சுக்கு இந்த பக்கம் வந்தது. அங்க இப்பதான் அவன் சொல்றான், ஏன் தெரியுமா நான் ரீசனே இல்லைன்னு சொன்னேன். காடே உன்னை கொல்லணும்னு சொல்லும் போது அதுக்கு ரீசன் உனக்கு தேவையா? ஆனா நீ என்னோட ஃப்ரெண்டு. அது போக அதுக்கும் மேல நம்ம இது வரைக்கும் ஒன்னா இருந்திருக்கோம். ஃபேமிலியா எவ்வளவு விஷயத்த ஒன்னா பண்ணிருக்கோம். காம்ரேட்ஸ், ஃபேமிலியா, இன்னமும் உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் எதுக்காக ஸ்டார்டிங்லயே உங்களை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு உனக்கு தெரியலையா? உங்களை மீட் பண்ணது ஒரு மிஷின்ல உங்க கூட இருந்தது, எல்லா விஷயத்தையும் பண்ணது எல்லாமே காட்ஸால சொல்லப்பட்டு நான் பண்ணேன். அப்படி இருக்கும் போதும் விஷயம் இன்னமும் உனக்கு புரியலையா? நீங்க எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் செஸ்ல இருக்க ஒரு பீசமா தான். வெறும் உங்களை ஒரு பொறியா நான் பயன்படுத்தினேன். நண்பா, இது வரைக்கும் நான் பண்ண விஷயம் எல்லாமே ஆக்டிங் தான். ஆனா ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி இப்படி நீ சொல்லி என்னை இன்னமும் தான் நீ கடுப்பாக்குற. அதனால இப்பயே இந்த விஷயத்த முச்சறேன். அங்க ஹீரோவோட மண்டையிலேயே அவன் ஷூட் பண்றான். அங்கேயே நம்ம ஹீரோவோட கதையும் முடியுது. மே 22, 2125 இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். ஹெல் கிளாஸ்ல இருக்க எல்லா மெம்பர்ஸும் அங்கேயே நம்ம லிங்கு எல்லாரோட கதையும் முச்ச விட்டான். ஆனா ஏன் தெரியல, திடீர்னு நம்ம ஹீரோவோட ஆவி அப்படியே வேற ஒரு இடத்துக்கு போகுது. அது ஒரு வித்தியாசமான இடம். அந்த இடத்துல நம்ம ஹீரோ கண் முழிக்கிறான். என்ன, நம்ம ஒரு டீல் பண்ணிக்கலாமா இப்படின்னு ஒரு வாய்ஸ் அங்க கேக்குது. நம்ம ஹீரோக்கு தெரியல அவன் எங்க இருக்கான் ஏது இருக்கான்னு. ஏன்னா அவனை சுத்தி ஒரே செயினா இருக்கு. அவன் முன்னாடியும் ஒரே இருட்டா இருக்கு. ஹோய், ஹலோ, ஹேண்ட்ஸம் எப்படின்னு ஒரு பர்சனும் முன்னாடி சொல்ல இருக்கான். நம்மளால அந்த பர்சனை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா இதுக்கு முன்னாடியே பெல்ஃபகோர் அப்படின்னு ஒரு டீமன் லார்டு அவங்க கொல்லலான்னு வந்தாங்களே, அந்த டீமன் லார்டு பையப்புள்ளதான் இவன். ஆமா பெல்ஃபகோர், நீ என்ன திரும்ப உயிரோட இருக்க? ஆமா, நீ மனசுல என்ன யோசனை இருக்க? நான் ஒரு சாதாரணமான டீமன் கிங் அப்படின்னு யோசிச்சோம். ஆனா உண்மை அது இல்ல. நான் SSS ரேங்க்ல இருக்க ஒரு டீமன் லார்டு. அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி சின்ன மிஷின்ல நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு யோசிக்கிறியா? இல்ல, இந்த கிங்டம் முழுக்க என்னோட லைஃப் எனர்ஜி இருக்கு. அதனால நான் சாகுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனா ஏதோ ஒண்ணு, நான் டைரக்டா பாயிண்ட்டுக்கே வரேன். விஷயம் என்னன்னா, நீ இப்போ எந்த பொண்ணு, அதுவும் உன்னோட ஃப்ரெண்டால. ஆனா எப்படி நீ என் கிட்ட இருக்க அது உனக்கு தெரியுமா? கிட்ட ஸ்பெஷலா ஏகப்பட்ட எபிலிட்டி இருக்கு. அதுலயும் ஒரு ஹிடனான ஸ்கில் லைஃப் ரெக்ரெஷன் அது என் கிட்ட இருக்கு. இது மூலமா உனக்கு திரும்ப உயிர் வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சிம்பிளா சொன்னா நீ பாஸ்டுக்கு போயிடுவ. அப்புறம் என்ன, உன்னால நிறைய விஷயங்களை மாத்த முடியும். ஏன், இப்போ உன்னோட ஃப்ரெண்டால ஏமாந்து போனல, இந்த விஷயமும் மாறிடும். என்ன, இந்த விஷயத்துக்கு நீ இன்ட்ரெஸ்டடா இருக்கியா? நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி யோசிக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவனோட ஃபேமிலி அப்படின்னு சொன்னா அது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த பொண்ணு, அந்த சின்ன பையன், அவங்க எல்லாருமே தான் ஃபேமிலியா இருந்தாங்க. ஆனா அப்படி இருக்கும் போது அந்த லிங்கு ஃபேமிலியோட ஃபேமிலியா இருந்து எல்லாரையுமே கொண்டுட்டான். அப்படி இருக்கும் போது நான் இந்த மாதிரி ஒரு டீலுக்கு எப்படி ஒத்துக்காம இருப்பேன்? நான் கண்டிப்பா உனக்கு கொண்டாகணும். நான் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறேன். ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு லிங்க இதை பண்ண வச்சது ஏதோ ஒரு காடு தான். காடுன்னு அழைக்கப்படுற ஏதோ ஒரு ஹை லெவலான பீயிங். அதனால இந்த வாட்டி இந்த வாய்ப்பை நான் விடுற மாதிரி இல்ல இப்படின்னு நம்ம பெல்ஃபகோரை பார்த்து அவன் சொல்ல, பெல்ஃபகோருக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆளு ஒரு பயங்கரமான ஸ்மைல கொடுக்குறான். நான் யோசிச்ச அதே ஆன்சரை தான் நீ கொடுத்துருக்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை ஃபைனலி நீயே சொல்லிட்ட. உனக்காக நான் ஒரு கிஃப்டையும் வச்சிருக்கேன். இந்தா இது அதாவது இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் டீமன் லார்டோட இதையும் நீ வச்சுக்கலாம் ஒரு ப்ரைஸா இப்படின்னு பெல்ஃபகோரும் அங்க இதயத்தை தர. நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு புரியல பெல்ஃபகோர், எதுக்காக இந்த விஷயத்த பண்ணிருக்க? அதே மாதிரி இதுக்கான பிரைஸ் அது என்ன எப்படின்னு அவன் சொல்ல, அந்த டீமன் லார்டு வெறும் ஒரு ஸ்மைல ஒண்டிதான் பந்த. அங்க என்ன ஏது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லல. இதுலயே நம்மளுக்கு தெரியுது இந்த டீமன் லார்டு இதுக்கப்புறம் ஒரு பெரிய வேலையை பார்க்க போகுதுன்னு. இதுக்கப்புறம் சீன் அப்படியே பிளாங்க் அவுட் ஆகுது. அடே எழுந்துக்கோடா அப்படின்னு அங்க டீச்சர் தான் பயங்கரமா கத்துறாங்க. அப்புறம் தான் ஆளுக்கு புரியுது நம்ம ஆளு 2105க்கு வந்துட்டான். அதுவும் எந்த டைம்னா இப்பதான் ஸ்கூலோட அவேக்னிங் செரமோனி அது நடக்க போது அந்த டைமுக்கு ஆளு வந்துட்டான். ஆமா, அந்த பெல்ஃபகோர் சொன்னது எல்லாமே உண்மைதானோ? நான் திரும்பவும் பழையபடி வந்துட்டேன். நான் உயிரோட இருக்கேன். அதுவும் நான் எப்போ வந்திருக்கேன்? அவேக்னிங் செரமோனி நடக்கிறதுக்கு முன்னாடி. நீ என்ன பண்ணிருக்க? அதாவது இங்க கிளாஸ் பையன் இருக்கும் போது நல்லா தூங்கின்னு இருக்கியா? அதுக்கு மேல இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். இப்ப கூடிய சீக்கிரத்துல அவேக்னிங் செரமோனி அது ஆரம்பிக்க போகுது. என்னோட கிளாஸ்ல நீ தூங்கிருக்க. பனிஷ்மெண்டா என்ன பண்ணு, பின்னாடி போய் நில்லு. என்னால சுத்தமா எதையுமே நம்ப முடியல. நான் திரும்பவும் பழையபடி என்னோட ஸ்கூல் டேஸுக்கு வந்துட்டேன். சிம்பிளா சொன்னா அந்த பெல்ஃபகோர் அதோட எபிலிட்டியால நான் திரும்பவும் பாஸ்ட்டுக்கு வந்திருக்கேன். இந்த விஷயத்த என்னால நம்பவே முடியல. ஏன்னா என்னோட பாஸ்ட் 20 வருஷத்துல என்னோட கிளாஸ்மேட் யாரையுமே நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இதுக்கப்புறம் டீச்சர் அங்க லெசனை நத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே லெசன் ஆரம்பிக்க போது எல்லாருமே ஃபோக்கஸா கவனிங்க.
இந்த உலகத்துல டோட்டலா 5 எலமெண்ட்டுக்கான பவர்ஸ் வந்து இருக்கு. லைட்னிங்கு, ஃப்ளவரு, கிளவுடு, நியூக்ளியரு, ஸ்டெல்லார் இப்படின்னு ஒரு பவர். இந்த உலகத்துல ஒரு பர்சனுக்கு எப்பயுமே ஒரு எலமெண்ட் தான் கிடைக்கும். ஒன்னு லைட்னிங்கு, இல்ல ஃப்ளவரு, இல்ல கிளவுடா கூட இருக்கலாம். இப்போ என் கையில நீங்க பாக்குற இந்த பவர் இதுதான் கிளவுடு. இருக்கிறதுலயே ரொம்ப ரேரஸ்ட் எலமெண்ட், அந்த மாதிரி எலமெண்ட் தான் இது. இப்போ நீங்க கரண்டா ஏதாச்சும் ஒரு எலமெண்ட்டை அவிக்கின் பண்ணீங்கன்னா அதுலயும் ஒரு 3 கேட்டகரி இருக்கு. காம்பேக்ட், ஸ்பெஷல், சப்போர்ட்னு. ஒன்னும் ஒரு பார்ட்டில டிஃப்ரெண்டான ரோலை பிளே பண்ணும். நம்ம ஸ்கூல்ல இருக்கிறதுலயே ஸ்ட்ராங்கஸ்ட் கில்டோ இருக்கு. அந்த டீம்ல ஸ்டெல்லார் மேஜ், கிளவுட் வாரியரு, நியூக்ளியர் பிளாடு, லைட்னிங் அசஷன் இந்த மாதிரி ரொம்ப பயங்கரமான ஆளுங்க இருக்காங்க. அந்த மாதிரி உங்களாலையும் பயங்கரமான ப்ரொஃபஷனை அவிக்கின் பண்ண முடியும். அதே மாதிரி அவிக்னிங் செரமோனி இதுதான் வாழ்க்கையிலேயே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான நாள். இது வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி 100 அவிக்கனான ப்ரொஃபஷன் இருக்கு. ப்ரொஃபஷனோட ரேங்க் அது லோயஸ்ட்ல இருந்து ஹையஸ்ட் வரைக்கும் இருக்கு. டஸ்ட், எம்பரு, அபேசஸ், செலஸ்டியல். நான் சொன்ன விஷயத்துல ஏதாச்சும் ஒண்ணுதான் உங்களுக்கு கிடைக்குமே. அதனால எல்லாருமே தயாரா இருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் உங்களோட வாழ்க்கைய மாற போகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஸ்கூலுக்கு வெளியில நம்ம ஹீரோ போகும்போது யோசிக்கிறான், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவைக்கன் ஆனதே. நம்ம ஹீரோ போகும்போது பக்கத்திலேயே ஒரு கண்ணாடி போட்ட பையனும் கீழே விழுறான். அவன் கீழே விழுந்ததுக்கு காரணமே பின்னாடியே ஒரு 3 பேர் தொத்திக்கின்னு வந்திருக்காங்க. நடுவுல இருக்கான்ல அவன் ஹாங்கு. இந்த மாதிரி தான் வழியில இருக்க ஒரு பர்சனை எப்பயுமே அவன் புள்ளி பண்ணுவான். அது ரேங்க்ல இருக்க ஸ்டெல்லர் அசஷின. இது அந்த டீச்சர் சொன்ன மாதிரியே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ப்ரொஃபஷன் தான். அங்க என்ன இப்ப ஆளு ரேங்க்ல இருக்கான். அதை பயன்படுத்தி அந்த கண்ணாடி போட்ட பையன் கிட்ட அவன் காசை வாங்கிக்கிறான். அவளைக்கும் இந்த விஷயத்த பார்த்து நம்ம ஹீரோ கண்டுக்கல. ஏன்னா இந்த பையன் இப்பதான் எல்லாருக்கிட்டே போறது, பணத்தை புடுங்குது, புலி பண்றது, இந்த மாதிரி விஷயத்த தான் ஆளு பண்ணிருப்பான். அங்க திரும்பும் போது பின்னாடியே டீச்சரும் வராங்க. ஹாங், இது ஒரு ஸ்கூலு, ராபரி பண்றதுக்கான இடம் இல்ல. ஆனா இதை கேட்டோடனே ஆளு அப்படியே பேச்ச மாத்தி விட்டாரான். டீச்சரு, அவன் தான் என்ன மோதனான்னு சொல்லி அவன் கிட்ட நான் பணத்தை பறிக்கிறேன், அவ்வளவுதான். உனக்கு புரியுதா? அப்படியும் என் கிட்ட பகையை உருவாக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணனா அவ்வளவுதான். உன்னை அசால்ட்டா இந்த எத்தை விட்டு தூக்க முடியும். டீச்சர் இதனாலேயே கம்மன் இருக்காங்க. அந்த கண்ணாடி போட்ட பையன் கிட்டயும் கேக்குறாங்க, தம்பி நீ ஓகே தானே? இன்னொரு பக்கம் ஹாங் போகும்போது நம்ம ஹீரோ அப்படி நிப்பானா. நம்ம ஹீரோவை சைட்ல தள்ளி விடுறான். என்னடா பாத்துன்னு இருக்க, தள்ளிப்போ இப்படின்னு தள்ளி விட்டு போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அவளுக்கும் அந்த விஷயத்த கண்டுக்கல. இந்த பக்கம் பார்க்கும்போது அந்த கண்ணாடி போட்ட பையனும் அழுதுகுனே சொல்றான், டீச்சர் தப்பு என் மேலதான், தப்பெல்லாம் உன் மேல இல்ல, பரவாயில்ல இருக்கட்டும் விடு. டீச்சர் இப்படிதான் பார்க்க வெளியில இருந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப சாஃப்டானவங்க. என்னோட போன வாழ்க்கையில அவேக்னிங் டைம் அப்போ இவங்க தான் அதிகமா எனக்கு ஹெல்ப் பண்ணதே. அங்க இதுக்கப்புறம் அவேக்னிங்கான டைம் வருமா, எல்லாருமே அங்க வர சொல்ல டீச்சர் தான் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் கைட் பண்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மனசுலயே யோசிக்கிறான், இந்த உலகத்துல 2 அவேக்னிங் மெத்தட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டைப் நேச்சுரலா நம்ம ஹாங் இந்த புள்ளி பண்ற பையன் மாதிரி நம்மளால அவேக்கன் ஆக முடியும். அப்படி நம்ம அவேக்கன் பண்ணோம்னா ஸ்ட்ராங்கான பிசிக்கல் கான்ஸ்டிடியூஷன், நேச்சுரல் டேலண்ட், இந்த மாதிரி விஷயம் நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருந்தா ஒண்டிதான் அந்த மாதிரி அவேக்னிங்க நம்மளால பண்ண முடியும். ரெண்டாவதா இருக்குது அவேக்னிங் சேம்பர். அதுல என்ன ஆகும்னா கிறிஸ்டலைசேஷன், அந்த மெத்தட் அவங்க பயன்படுத்துவாங்க. அந்த சேம்பருக்குள்ள எமோஷனு, அட்ரலின் அவங்க கிறிஸ்டலைசேஷன் மூலமா அதை இன்னமும் அதிகமாக்குவாங்க. அது மூலமா ரேண்டமா ஏதாச்சும் ஒரு கிளாஸ் அவங்களால அவேக்கன் பண்ண முடியும். இப்படிதான் அவேக்கனிங் மெத்தட்ஸ் வந்து இருக்கு. இதுக்கப்புறம் ஃபைனலி நம்ம ஹீரோ அவன் தான் அவேக்கன் பண்றதுக்கான டைம். அந்த இடத்துல டீச்சரும் கத்தி வர்றாங்க, கிளாஸ்ல இந்த மாதிரி இங்க கோக்குமாக்கா ஏதாச்சும் பண்ற போற, எனக்கு தெரியும், இந்த மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். ஏன்னா அவனோட போன வாழ்க்கையில நம்ம ஹீரோ அவேக்கன் பண்ணும் போது ஒரு நியூக்ளியர் வாரியராமானா அது டஸ்ட் டிஎல்ல இருக்க ஒரு ப்ரொஃபஷனு. இருக்கிறதுலயே ரொம்ப வீக்கான டிஎல்ல இருக்க ப்ரொஃபஷன் தான் அது. அதனாலயே நம்ம ஹீரோவை எல்லாருமே புலி பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இருக்கிறதுலயே ரேரான டைப் அவேக்கன் பண்ணி இருக்கிறதுலயே ஸ்ட்ராங்கான பார்ட்டியை அவன் ஃபார்ம் பண்ணா நிறைய விஷயத்த பண்ணிருப்பான். இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் ஆக போகுது, நியூக்ளியர் கிளாஸ் அதுதான் கிடைக்க போகுது அப்படின்னு ஆளு யோசனை போறான். ஆனா நடக்கிற விஷயமே அங்க வேற. நம்ம ஹீரோவை ஸ்கேன் பண்ணும் போது அங்க அவேக்னிங் சிஸ்டமே கோளார் ஆயிடுது. ஏன்னா எப்பயுமே ஒரு பர்சன் கிட்ட ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கும், இருக்கிற 5 எலமெண்ட்டும் இருக்கு. ஆமா, எனக்குள்ள என்ன ஆயின்னு இருக்கு, இது என்ன வித்தியாசமா எனக்கு ஃபீல் ஆகுது, ஏன் தெரியல, என்னோட உடம்பு அது இன்னமும் ஹீட் ஆகுற மாதிரி இருக்கு. அங்க கடைசியில ஒரு வேர்டிங் அங்க வரும், இன்ஃபினிட் அவேக்னிங் சிஸ்டம் ஆக்டிவேட்டட். நம்ம கிட்ட எல்லா ஸ்கில்லுக்கான ஆட்ரிபியூட்டும் இருக்கும் அப்படின்னு அங்க தெரிய வந்திருக்கோம். அதை பார்த்து ஆளே ஷாக் ஆகுறான். ஏன்னா அவனால இருக்கிற 5 எலமெண்ட்டையும் இப்போ பயன்படுத்த முடியுது. ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. இப்போ ஒரு கிளாஸ் அவன் இனிஷியலா தேர்ந்தெடுக்கணும். ரேண்டமா ஒரு கிளாஸ் அவன் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் தான் மற்ற கிளாஸையோ இல்ல எந்த கிளாஸையும் உன்னால பயன்படுத்த முடியும்.
அப்போனா வெறும் ஒரே ஒரு கிளாஸை நான் தேர்ந்தெடுத்தா இருக்கிற ரேரான டாப்பான எலமெண்ட் எல்லாத்தையுமே நல்லா பயன்படுத்த முடியுமா? ஈவன் இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்பெஷலான கிளாஸ்ல இருக்க அந்த எலமெண்ட் அதையும் என்னால பயன்படுத்த முடியுமா? இப்பதான் எனக்கு புரியுது. அந்த பெல்ஃபகோர், அந்த டீமன் லார்டு, அவரோட பவர் தான் இது. அவரு மூலமா நான் பாஸ்ட்ல ஒண்டி வரல, இப்போ எனக்கு எல்லா ஆட்ரிபியூட்டுக்கான எபிலிட்டியும் இருக்கு. சிம்பிளா சொன்னா இன்ஃபினிட்டான எபிலிட்டியை நல்லா பயன்படுத்த முடியும். அதுக்கு வெறுமா இனிஷியலா ஒரு கிளாஸை நான் தேர்ந்தெடுக்கணுமா? அங்க அதே மாதிரி ப்ளீஸ் உங்களோட கிளாஸை தேர்ந்தெடுங்க அப்படின்னு கேட்குமா? நம்ம ஈக்கு பாஸ்ட்ல ஒரு கிளாஸ் கிடைச்சிருக்கோம்ல, அந்த கிளாஸை தான் இங்கேயும் அவன் தேர்ந்தெடுக்கிறான். அந்த இடத்துல வெளியில ஒரு பையனும், ஆமா உள்ள அவன் போனதான் போனா என்ன ஆச்சு அவனுக்கு, எதனால அவன் இந்த அளவுக்கு லீட் பண்ணிருக்கான் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுன்னு இருக்காங்க. ஃபைனலி நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வரான். அங்க டீச்சரும் ரொம்ப ஆர்வமா கேட்குறாங்க, ஆமா என்ன கிளாஸை நீ அவைக்கன் பண்ண? என்னை மன்னிச்சிருங்க டீச்சர், ஆனால் நான் சொல்கிற விஷயத்தினால நீங்கள் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகலாம். ஏன்னா நான் அவைக்கன் பண்ண இந்த கிளாஸ் இது நியூக்ளியர் வாரியருக்கான கிளாஸ் தான். இருக்கிறதுலையே ரொம்ப ஒஸ்டான க்ரீன் குவாலிட்டியில் இருக்க கிளாஸ் இது. சிம்பிளாக சொன்னால் டஸ்ட் கிளாஸு. இது கேட்டவுடனே அவங்களோட மூஞ்சி அப்படியே மாறுது. ஓ அப்படியா, நான் அதை அவளுக்கு அவங்க வெளியில் காட்டிக்கல, பரவாயில்ல க்ரீன் குவாலிட்டியா? அந்த கிளாஸ்லேருந்தும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஆளுங்க வெளியில் வருவாங்க. அதனால உன்னோட நம்பிக்கையை இழக்காத, கண்டிப்பாக உன்னால் முன்னேறி போக முடியும். ஆனால் டீச்சர் அதுக்கு நீங்கள் இப்படியெல்லாம் என்கிட்ட சொல்ல வேணாம். இல்லை இந்த மாதிரி நீ டயர்டாக இருப்ப, ஃபர்ஸ்ட் போயிட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடு, மீதி விஷயத்த நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இப்படி நம்ம ஹீரோவை தள்ளிக்கின்னு சைடில் அவங்க போகும்போது அங்கே இன்னொருத்தன் பயங்கரமா சிரிக்கிறான். என்னப்பா இது, டஸ்டி கிளாஸ்ல இருக்க ஒரு எலமெண்ட்டா அவிக்கன் பண்ணியிருக்கானா இவன்? டீச்சரு நீங்க பண்றது ரொம்ப எனக்கு காமெடியா இருக்கு. ஏன்னா எப்படி டஸ்ட் கிளாஸ்ல இருக்க ஒரு பர்சனால எக்ஸ்ட்ராடினரியான பர்சனா மாற முடியுமா? என்னையா இது காமெடியா இருக்கு? அடே நீ என்னதான் மாடு மாதிரி உழைச்சாலும் கண்டிப்பா உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா டஸ்ட் கிளாஸ் அதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப பாட்டம்ல இருக்க கிளாஸ். அப்படி இருக்கும் போது டீச்சரை பார்க்கணுமே, ஆஹா ஓஹோ அப்படின்னு பயங்கரமா என்கரேஜ் பண்றாங்க. டீச்சரு சொல்லி ஆகணும், ஒரு நெகட்டிவான விஷயத்த கூட பாசிட்டிவா சொல்றீங்க. ஆனா டீச்சர் நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் ரியாலிட்டி பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ? கண்டிப்பா இருக்காது டீச்சர். அடி நீ அவைக்கனாகும் போது உனக்கு டஸ்ட் ரேங்க் வந்திருக்குன்னா நீ தான் இருக்கிறதுலயே ரொம்ப பாட்டம்ல இருக்க. இதுதான் பூமியோட விதி அப்படின்னு சொல்லுவாங்க பாரு. ஏன்னா காடால தேர்ந்தெடுக்கிறவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இந்த கடவுள் இருக்காங்களே அவங்க வெறும் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்கள தான் பிக்கே பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த உலகத்துல யாரெல்லாம் வீக்கா இருக்காங்களோ அவங்க கடைசியில ஒண்ணுமே இல்லாம அவரதான் மிச்சம். அங்க காட் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லும் போது நம்ம ஹீரோ பயங்கர ரேஜுக்கு போயிடறான். ஏன்னா இதே வார்த்தை அவனோட ஃப்ரெண்டும் பாஸ்ட்ல சொல்லியிருப்பான், கடவுள் தான் பண்ண சொன்னாருன்னு. அது யாரு என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியல, நம்மளும் போக போகவே பார்க்கலாம். ஆனா அந்த விஷயத்த அவளைக்கும் நம்ம ஹீரோ அங்க வெளிக்காட்டிக்கல. அங்க டீச்சரும் கேக்குறாங்க, ஆமா ஹாங் நீ எதுக்காக இன்னமும் இங்க இருக்க? அட என்ன டீச்சரு, இந்த மாதிரி இந்த விஷயம் கூட உங்களுக்கு தெரியாதா? இந்த டஸ்ட் ரேங்க்ல அவைக்கன் ஆனவங்கலாம் சிட்டிங் படி பார்த்தா ரோக்கு ரொம்ப பின்னாடி இருப்பாங்க. அது ஏன் தெரியுமா? ஏன்னா சொசைட்டில பவரை வச்சுதான் எல்லாரையுமே ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஒன்று பவர் இருக்கணும், இல்லை பேக்ரவுண்டாச்சும் இருக்கணும். அப்படி எதுவுமே இல்லைன்னா அவ்வளோதான், அவங்க சொசைட்டியில் கடைசியில் தான் இருப்பாங்க. ஈவன் சிட்டிங்கில் கூட வீக்காக இருக்கிறவங்க பின்னாடி, ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க முன்னாடி. ஸ்ட்ராங்கரா இருக்கிறவங்க ரிசோர்ஸஸை வச்சு ஸ்ட்ராங் ஆகின்னு போயின்னே இருப்பாங்க. இந்த டஸ்ட் ரேங்க்ல இருக்க அவைக்கனான வீக்லிங் அவங்களோட வாழ்க்கையை பத்தி சொன்னா அவ்வளோதாங்க. அவங்களோட வாழ்க்கைலாம் மொத்தமா சீலைச்சு அவங்களாம் அடித்தளத்துல அப்படியே சாகணும். அப்படி இருக்கும் போது நீ என்ன யோசிக்கிற? நல்லா உழைச்சு உன்னோட வாழ்க்கைய நல்லா மாத்திடலாம் அப்படின்னு நம்புறியோ? கண்டிப்பா முடியாது. ஏன்னா எப்போ நீ பிறந்தியோ அப்பயே உன்னோட ஃபியூச்சர் டிசைட் செய்யப்பட்டிருக்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது இப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கின்னு பயங்கரமா அவன் கலாய்ப்பானா. அங்க ஹாங்கோட கையில ஏதோ ஒரு கோல்ட்ரிங்க் இருக்கும், அதை நம்மால அமைக்க விட அப்படியே மூஞ்ச முழுக்க கோல்ட்ரிங்கா இது. அடே நீ என்ன பண்ண இருக்க உனக்கு தெரியுதா? நீ பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால தான் நான் இப்படி பண்ணேன். அப்படியா? நீலாம் சொன்னா கேட்க மாட்டேன், உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு ரொம்ப வேகமா அவன் அட்டாக் பண்ண போக அங்க டீச்சர் தடுக்க பாக்குறாங்க. அவன் பண்ற அட்டாக் அசாசின் பேஸ்டான அட்டாக்கா, அதனாலேயே அட்டாக் பவர் ரொம்ப அதிகமா இருக்கும். டாஜ் பண்ணலன்னா அவ்வளவுதான், கதையே மூஞ்சி போனாலும் ஆச்சரியம் இல்லை. இந்த அட்டாக் படலான்னு போகும்போது நம்ம ஹீரோ உஷாரா ஒரு பேரியரை உருவாக்கிறான். அங்க அப்படியே அந்த அட்டாக் பிளாக் ஆயிடுது. அங்க இங்க ஒண்டி நிக்காம பேரி அப்படின்னு ஒரு அட்டாக் பண்ண
அந்த பையனோட அட்டாக் எந்த அளவுக்கு வேகமா வந்துச்சோ அதே வேகத்தோட அதே அட்டாக் அவன் மேல பட அங்கேயே ஆளு பறந்து போய் விழுறான். அங்க வாயில இருந்தெல்லாம் ரத்தமா ஊத்துது. ஆமா, இங்க என்ன ஆச்சு, எதனால நான் இப்படி பின்னாடி வந்து விழுந்தேன்? அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இதே மாதிரி தான் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அங்க ஹீரோவும் சொல்றான், இந்த கிளாஸை நானா தான் தேர்ந்தெடுத்தேன், த நியூக்ளியர் வாரியர். இந்த கிளாஸ் இருக்கிறதுலயே ரொம்ப வீக்கான கிளாஸா தெரியலாம், ஆனா இதுக்கு நான் ரொம்ப பழகி போயிட்டேன். இந்த கிளாஸை பத்தியும் எனக்கு தெரியும். நீ உண்மையிலேயே லக்கியா இருக்க, அதனால தான் எப்படியோ நீ டாச் பண்ணிட்ட. இல்லன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். இப்போதைக்கு உன்னோட கதையை முந்துட்டு இருக்கோம். ஆனா கவலைப்படாத, என்னோட ரேங்க் என்னன்னு தெரியுமா? ரொம்ப ரேரான அபிசஸ் ரேங்க்ல இருக்கேன். உனக்கும் எனக்கும் எபிலிட்டியில எந்த அளவுக்கு கேப் இருக்கும் தெரியுமா? நீ முன்னாடி ஒரு குப்பை தான். அங்க டீச்சரும் இப்போ அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துருப்பாங்க. அதை பார்த்தவங்க இன்னமும் தான் ஷாக் ஆகுறாங்க. ஆமா, எப்படி அவன் அந்த ஸ்கில்லை பயன்படுத்தினா? அது இருக்கிறதுலேயே ரொம்ப டாப் டியரான மூமெண்ட்டுக்கான ஸ்கில்லு தான். ஸ்பெஷலாக வாரியர் கிளாஸில் இருக்க ஆளுங்களால பயன்படுத்த முடியும். அந்த பேரி அந்த ஸ்கில்லை பயன்படுத்தும் போது ஆப்போனன்ட் எந்த அளவுக்கு வேகமாக வரானோ கரெக்டான டைமில் நம்ம பேரி பண்ணிட்டா அவ்வளோதான். அந்த அட்டாக் அதை விடவும் டபுள் மடங்காக அவங்களுக்கு டேமேஜை கொடுக்கும். ஆனால் இதுலேயும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, என்னோட டீச்சர், அதாவது என்னோட மாஸ்டர், அவங்களே இந்த டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணணும்னு 10 வருஷமா ட்ரை பண்ணாங்க. 10 வருஷமா ட்ரைனிங் எடுத்தோம், அவங்களால சுத்தமாக இந்த ஸ்கில்லை மாஸ்டரே பண்ண முடியல. அப்படிப்பட்ட ஸ்கில்லை எப்படி இவனை மாதிரி ஒரு பையனால ஃபர்ஸ்ட் அவைக்னிங் அப்பயே எந்த விதமான காம்பேக்ட் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம எப்படி இவன் அதை பண்ணா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துக்கினே இருப்பானா? அங்க ஹாங் ரொம்ப கடுப்பாவுறான். சாகிறதுக்கு தயாரா இருக்கியா? போன வாட்டி ஏதோ நீ டாச் பண்ணிட்ட, இந்த வாட்டி உன்னால டாச் பண்ண முடியாது. உன்னோட கிளாஸ் ஒரு குப்பை தான், நீ கடைசி வரைக்கும் ஒரு குப்பையா தான் இருக்க போற. அதை இப்பயே எல்லாரும் முன்னாடியே நான் ப்ரூவ் பண்ணி காட்ட போறேன். இவனுக்கு சுத்தமா புரியல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு வீக்கான கிளாஸை தேர்ந்தெடுக்கிற மூலமா அவங்க ரொம்ப வீக்கு அப்படின்னு ஆயிட மாட்டாங்க. நான் இந்த வீக்கான கிளாஸை தேர்ந்தெடுத்ததுக்கு தனியா ஏகப்பட்ட ரீசன் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்ல இது ஒரு வீக்கான கிளாஸ் அப்படின்னு எல்லாருமே யோசிக்கலாம். ஆனா இது மூலமா தான் ஃபியூச்சர்ல நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறினேன். இந்த மாதிரி விஷயம் அவங்களுக்கு இப்போ புரியாம இருக்கலாம், ஆனா ஃபியூச்சர்ல கண்டிப்பா இந்த ஆளுங்களுக்கு புரியதான் போகுது. அங்க 2 பேருமே பயங்கரமான ஆறாவோட சண்டை போடுறதுக்கு நிக்கும் போது, ஆமா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அதாவது இங்க சண்டையா போயின்னு இருக்கு. ஸ்கூல்ல சண்டை போடுறது ஒரு ஃபர்பிடனான விஷயம். அப்படி சண்டை போட்டா அவ்வளவுதான், நம்மள ஸ்கூல்ல இருந்து தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஹாங்க்கு பிரச்சனை இல்ல. ஹாங்கோட அப்பா அவரு ஒரு ஹை ரேங்கிங் அபிஷியலு. அது போக இந்த ஸ்கூலோட டீனு அவரே நம்ம ஹாங்கோட அங்கிள் தான். ஆனா இதுவே நம்ம ஹீரோ அவனை பத்தி சொன்னா, அவனோட ஃபேமிலி ரொம்ப புவரான ஃபேமிலி. அவனுக்குன்னு எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்ல. கண்ணாடி போட்ட பையனும் ரொம்ப பயந்து போயிடறான். டீச்சர், இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்றது? இந்த இடத்துல சண்டை ஏற்பட்டா அவ்வளவுதான், நம்ம ஸ்கூலை விட்டு தூக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அங்க இது கேட்கிற டீச்சரும், பசங்களா இந்த இடத்துல சண்டை வேணாம், ஏன்னா இன்னைக்கு நீங்க அவிக்கன் ஆயிருக்கீங்க, யாருக்கு தெரியும் ஃபியூச்சர்ல இதுக்கப்புறம் நீங்க ஒன்னா வேலை செய்யற மாதிரி கூட இருக்கலாம். அதனால இப்பயே நீங்க இந்த அளவுக்குலாம் சண்டை போடக்கூடாது. டீச்சரு, நீங்க என்ன யோசனை இருக்கீங்க? அதாவது விளாட்ற தெரியுதா எங்களை பார்த்தா? அவனை மாதிரி ஒரு குப்பை என்ன ஆச்சிருக்கு. அப்படி இருக்கும் போது நீங்க என்ன சொல்றீங்க? நான் அவனை அப்படியே போக வேணும் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, வாய்ப்பே இல்ல. ஒண்ணு அவன் இங்கேயே முட்டி போட்டு என்கிட்ட கெஞ்சணும், இல்ல அப்படி அவன் பண்ண மாட்டானா நான் தான் அவனுக்கு யாருன்னு காட்டணும். ஏன்னா ஆளுக்கு தெரியல இந்த மாதிரி எந்த அளவுக்கு பவர் கேப் எனக்கும் அவனுக்கும் இருக்குதுன்னு. இந்த பையன் ஒரு வகையில சொல்றது உண்மைதான். ஆனா நம்ம வந்து ஒரு சாதாரணமான டஸ்ட் கிளாஸ்ல இருக்க ஒரு வாரியர் தான். அப்படி இருக்கும் போது இவனோட பவர் லெவல் கூட நம்ம கம்பேர் பண்ணா ரொம்ப பெரிய லெவல்ல டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா ஈயோட ஸ்டாட்ஸ் அது எல்லாமே நார்மலா இருக்கும். ஆனா இதுவே ஹாங்கோட ஸ்டாட்ஸ் அப்படி இல்ல. பேசஸ் அவைக்கினரா மாறினால வழக்கத்தை விட 2 மடங்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படி இருக்கும் போது கண்டிப்பா நம்ம ஈயால அவன் முன்னாடி நிக்க முடியாது. அப்படியும் சண்டை போட்டா அவ்வளவுதான், ஈயோட நிலைமை இன்னமும் அங்க மோசமாகலாம். அங்க கண்ணாடி போட்ட பையனுக்கு என்னன்னா, இந்த மாதிரி எதுக்கு நம்ம இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட சண்டை இருக்கணும், சண்டை இழுத்தா அவ்வளவுதான் கதையை அவங்க முச்ச விட்டுருவாங்க. அதனாலயே நான் அவாய்ட் பண்ணுவேன். அப்படியும் நான் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணலாம், நம்மளோட நிலைமை தான் மோசமாகும். ஏன்னா எப்படியாச்சு உங்ககிட்ட நம்ம மாட்டிப்போம், அதுக்கப்புறமா ஹியூமிலியேஷன் அடிக்கடி ஏற்படும். அதனால டைரக்டா இவனை மாதிரி ஒரு பர்சன் முன்னாடி நிக்கிறது முட்டாள்தனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அங்க ஹாங்கு நம்ம நோக்கி படுவேகமா கத்தி எத்தனை வருவானா, அங்க டீச்சரு நம்ம பார்த்து கத்துறாங்க, ஜாக்கிரத. டீச்சருக்கு பயமா இருக்கு. ஏன்னா போன வாட்டி எப்படி அவன் பேரி பண்ணிட்டான், ஆனா இந்த வாட்டி அதே மாதிரி அந்த அட்டாக்க பண்ண முடியுமான்னு கேட்டா ரொம்ப கஷ்டம். பிளாக் பண்ணிட்டு பேரி அந்த ஸ்கில்ல பயன்படுத்தும் போது ஹெவியான அளவுல ஸ்டாமினா அப்படியே ட்ரெயின் ஆகும். அதே மாதிரி ஹாங்கோட அட்டாக்கும் வழக்கத்தை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு.
அவங்களோட அட்டாக் கொண்டி பட்டா அவ்வளவுதான், நம்ம ஹீரோவோட கதையும் மொத்தமா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போன வாட்டி நீ லக்கியா இருந்துட்ட, இந்த வாட்டி பாக்குறேன் எப்படி உன்னால டாச் பண்ண முடியுதுன்னு. டாச் பண்றத பத்தியா நீ பேசுற? நான் எதுக்காக டாச் பண்ணோம்? நான் என் கிட்ட தான் வேற ஒரு ஸ்கில் இருக்கே. அங்க படுவேகமா அவன் அட்டாக் பண்ணலான்னு வரும்போது டெலிபோர்ட் ஆகி டக்குன்னு அவன் பின்னாடி போயிடறான். இதுக்கு காரணம் நம்ம ஹீரோ கிட்ட ஃபிளாஷ் பிளிங்க் அப்படின்னு ஒரு ஸ்கில்ல அதை அவன் பயன்படுத்திருப்பான். அது மூலமா அங்க படுவேகமா பின்னாடி போயிருப்பானா. அங்க ஹாங் இன்னமும் ஷாக் ஆகுறான். எப்படி அவன் இந்த அளவுக்கு ஸ்பீடா எப்படி பின்னாடி போனான்? இப்படி யோசிக்கும் போது ஹாங்கோட வாயிலிருந்து அப்படியே ரத்தமா ஊத்துது. இவன் ஒரு கார்பேஜ். அப்படி இருக்கும் போது எப்படி இவனால என்ன தாண்டி அங்க போக முடிஞ்சது? அங்க இருக்கிற யாருக்குமே என்ன ஆச்சு அப்படின்னு அங்க தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம ஹாங் இருக்கான்ல, அவன் தன்னால கீழே விழுந்து அவனோட வாயிலிருந்து பயங்கரமா ரத்தம் ஊத்துது அப்படின்னு தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹாங் எப்படி ஸ்லிப் ஆக வாய்ப்பு இருக்கு? இதை பாக்குற அந்த கண்ணாடி போட்டு இருக்க பையனும் சிரிக்கிறான். டீச்சருக்கு அங்க தெரியல, நான் அவங்க சரியா கவனிக்கலையா, அது என்ன ஸ்கில் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. பின்னாடியே ஒரு பொண்ணு இருக்கா, அவ எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணா. ஹாங் ரொம்ப வேகமா அவனோட அட்டாக்கை பயன்படுத்தலாம்னு போகும்போது கரெக்டான வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம ரொம்ப அட்வான்ஸான டெக்னிக் ஃபிளாஷ் பிளிங்க் அப்படின்னு அந்த டெக்னிக்கை அவன் பயன்படுத்தினான். அது மூலமா தான் பின்னாடி வந்தான். அதே டைம்ல நம்ம ஹாங்க பயங்கரமா அங்க தாக்குனானே. ஆனா இன்னமும் புரியாத விஷயம் என்னன்னா, எப்படி அதே டைம்ல அவன் 2 விஷயத்த அங்க பண்ணான். ஏன்னா இருக்கிறதுலயே ரொம்ப ஹை லெவலான ஸ்கில் அது. அப்படி இருக்கும் போது அந்த மாதிரி ஸ்கில் அவன் மாஸ்டர் பண்ணிட்டானா. நான் அட்டாக் பண்ணும் போது யாருமே இங்க கவனிக்கல. அப்படின்னா ஸ்கூலோட ரூல்ஸையும் நான் பிரேக் பண்ணாத மாதிரி தான் ஆச்சு. அந்த இடத்துல நம்ம அவனோட ஸ்டாட்ஸை பாக்குறான். 50 எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு ஏறி இருக்கு. பரவாயில்ல, இது மூலமா எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண முடியுமா? ஆனா இது ரொம்ப கம்மியா இருக்கு. நான் சீக்கிரமா லேப்ரத்துக்கு போய் இன்னமும் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். அங்க இன்னமும் ஹாங் அடங்காம நம்ம ஹீரோ பார்த்து சொல்றான், ஏய் இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு ஒண்ணு யோசிக்காத. நீ என்ன யோசிக்கிற? இந்த இடத்த விட்டு உன்னை போக விட்டுருவேன் அப்படின்னு யோசிக்கிறியா? ஆனா நம்ம ஹீரோ கண்டுக்காம போவானா? அந்த இடத்துல பயங்கரமா கொல்றதுக்கு ஆளு ஓடி வரான். ஆனா அதுக்குள்ள வேற ஒருத்தங்க அங்க கத்துறாங்க, போதும் இரு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹாங்கோட அங்கிள் தான். அதாவது இந்த ஸ்கூலுக்கே அவரு தான் டீனு. ஹாங், இதுக்கு மேலேயும் முட்டாள்தனமா ஏதோ பண்ணாத. ஆனா அங்கிள், நீங்க என்ன சொல்றீங்க? பசங்களா எல்லாருமே என்ன பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு உங்களோட அவேக்னிங் வெற்றிகரமா முடிஞ்சிருக்கும். இது வேற வீக்கெண்டு. அப்படி இருக்கும் போது வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அவரு சொல்லும் போதுதான் நம்ம ஹீரோக்கு வீடோட ஞாபகமே வந்து. அங்க இப்படி இவன் யோசிக்கும் போது டீச்சரும் அவங்க கத்துறாரு, ஆமா என்ன உனக்கு தெரியாதா? இந்த இடத்துல சண்டை போடுறது ஒரு ரெஸ்ட்ரிக்டடான விஷயம் அப்படின்னு உனக்கு தெரியாதா? ஆனா நம்ம ஹீரோ அதை பத்தியெல்லாம் கண்டுக்கவே இல்லை. நம்ம ஹீரோ அவனோட வீடை பத்தி தான் அங்க யோசனை இருக்கான். நான் சுத்தமா யோசிக்கவே இல்லை. அதாவது நான் இப்போ ரீபான் ஆயிருக்கேன். அப்படி இருக்கும் போது நான் பாஸ்ட்டுக்கு வந்துட்டேன். அதாவது அவேக்னிங் டே மே 22, 2105. இந்த நேரத்துல ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் நடக்கும். என்ன ஆச்சு? அப்பயும் ஆளு கண்டுக்காம, அட இந்த விஷயத்த நான் எப்படி மறந்து போனேன், இது ரொம்ப முக்கியமான விஷயமாச்சு இப்படி நான் ஓடி போயிடறான். அங்க எவ்வளவோ ஒரு கத்துறாரு. ஆனா நம்ம ஹீரோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக பயங்கரமா ஓடி போறான். டீச்சர், என்ன பண்ணிருக்கீங்க? பசங்களை உங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? இதுக்கு மேலேயே எப்படி ஆச்சு, கண்டிப்பா உங்களோட வேலை போயிடும், பாத்துக்கோங்க, என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் அவனோட அங்கிள் அவன் பாக்குறான். அங்க ஆளுக்கு இன்னமும் அங்க கடுப்பா இருக்கு. அந்த பையன் இந்த வட்டி தப்பிச்சிட்டான், ரொம்ப அவன் லக்கியா இருக்கான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இல்லைன்னா அவனை மாதிரி ஒரு கார்பேஜ் கிட்ட எல்லாம் நான் எப்படி தோத்து போயிருப்பேன். வாய மூறா. எந்த விதமான ஐடியாவும் இல்லாம அந்த பையனை பத்தி நீ பேசின்னு இருக்க. நீ எப்போ ரொம்ப வேகமா அவனை நோக்கி சார்ஜ் பண்ணியும் நான் எல்லாத்தையுமே பார்த்து நின்றேன். அவன் இருக்கிறதுலயே ரொம்ப ஹை லெவலான ஸ்கில் ஃபிளாஷ் பிளிங்க் அதை அவன் பயன்படுத்தினா. அதை பயன்படுத்துறது ஒண்டி இல்லாம ரொம்ப கம்மியான மில்லி செகண்ட்ல உன்னோட பாடியில ரொம்ப வீக்கான பகுதியில பயங்கரமா அவன் தாக்கியிருக்கான். அதாவது நீ சண்டை போற விஷயம் அது எப்படி இருக்குன்னு இன்னுமா உனக்கு புரியல? அந்த பையனோட பாடியில திடீர்னு ஒரு ப்ரோ லெவல் கேமரே வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் ரியாலிட்டியில அவன் பண்ணான். அதனால தப்பி தவறி அந்த அவனை ஒன்றும் சிம்பிளான பையன் அப்படின்னு ஒண்டி யோசிக்காத. ஏன்னா அவன் ஒன்றும் ஆர்டினரியான பர்சனா எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஆளு ரொம்ப கவலையோட எங்கேயோ ஓடின்னு இருக்கான். நான் எப்படி இந்த விஷயத்த மறந்தேன்? நான் திரும்ப பிறந்திருக்கேன், என்னால் ரிவெஞ்சே கொடுக்க முடியும். அப்படி இருக்கும் போது எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்களையும் நல்லா காப்பாற்ற முடியும். இப்போ அதே விஷயத்த தான் நான் பண்ண போறேன். இந்த விஷயத்த நான் பண்ணி ஆகணும் இப்படின்னு ஃபைனலா அவன் வீட்டுக்கிட்ட வரான். வீட்டுக்கிட்ட வந்தோடனே ஒரு பயங்கரமான மெமரி அவனுக்கு வந்து. ஏதோ ஒரு பர்சன் நம்ம ஹீரோவை பயங்கரமா அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. உங்களோட இன்ஃபர்மேஷனுக்கு நான் சொல்லிடுறேன், அது வேற யாரும் இல்ல, ஹீரோவோட அப்பா தான். இந்த விஷயத்த நான் தடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த விஷயத்தினால எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்க ஒருத்தங்களை நான் இழந்துருவேன். அதனால இந்த விஷயத்த நான் எப்படியாச்சும் தடுப்பேன். ஈவன் என்னோட லைஃபே போனாலும் பரவாயில்ல,
இப்படின்னு ஆளு சொல்ல இங்கேயே இந்த எபிசோட முடியுது. ஸோ என்ன விஷயம் எல்லாமே இதுக்கப்புறம் தெரியும். யாரோட உயிர் இங்க போகும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க? கீழே கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஹீரோ உயிரோட தான் இருப்பான். அப்படி இருக்கும்போது யாரா இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஹீரோவோட அப்பாவை நீங்க சாதாரணமா எடை போடக்கூடாது. இப்போ ஹீரோவோட ஸ்டாட்ஸ் வந்து நார்மலா இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம்ல ஒரு பையன், அவனோட ஸ்டாட்ஸ் 2 மடங்கு இருக்கா. இதுவே ஹீரோவோட அப்பா, அவரோட ஸ்டாட்ஸ் எல்லாம் 4 மடங்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படி இருக்கும்போது ஹீரோ சர்வே ஆவானா இல்லையா? எல்லாத்துக்கான பதிலும் நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்மளுக்கு தெரியும். மறக்காம லைக் போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.